கடக்கிறதெல்லாம் கடக்கட்டும், கிளவிய தூக்கி மடியில வைக்கிறான் பாரு, அப்படிங்கிற மாரி தான் உக்ரைனோட செயல்பாடு இருந்துச்சு. அதுக்கு இப்ப பலனை வாங்கி கட்டிக்குது. அதாவது அனுபவிக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, பிரம்மாண்டமான படையெடுப்பு. எது ரஷ்யாவுக்குள்ள நாங்க நடத்திட்டோம் அப்படின்னார்கள். உண்மையிலே பிரம்மாண்டம் கிடையாது. ஆனா ஒரு பெரிய படையணி தான். அதுலலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பெட்டாலியன தூக்கிட்டு போய் இறக்கிட்டாய்ங்க. எங்க ரஷ்யாவுக்குள்ள அதுவும் முழு சப்ளை செயின உறுதி செஞ்சு இறக்கியிருக்கார்கள். அதுலலாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா அப்படி இறக்கி எத்தன நாள் தாக்கு பிடிக்க முடியும் தான்? சுமார் 1000 வீரர்களுக்கு மேல கொன்று குவிக்கிறது உறுதியாயி போச்சு. ஏறக்குறைய அந்த ரீஜன்ல ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற யாருமே உயிரோட திரும்ப போறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. மிகப்பெரிய உயிர் சேதாரம் நடக்குது. எங்க ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் வீரர்கள். இது முதல் முறை அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த யுத்தங்கள் ஆரம்பிச்சு ரஷ்யாவுக்குள்ள ஒரு பெரிய எண்ணிக்கையில உக்ரைன் படைகள் நிக்கிறதும் இதுதான் முதல் கட்டம். இத ஒண்ணு போரோட ஆரம்ப கட்டத்திலேயே செஞ்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா போரோட நடுப்பகுதி கவுண்டர் அஃபென்ஸ்ன்னு வாய் பேசின இடத்துல ஒரு 1000 வீரர்களை இதே மாதிரி களத்துல இறக்கி விட்டுருக்கலாம். ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கிழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அளவுல வாய் பேசலாம். சரி, இறுதி பகுதியில இறக்கி விட்டு என்ன ஆகுது? அந்த ரீஜனை லாக் பண்ணி ரஷ்யா சுத்து போட்டு தாக்குது. வீரர்கள் சிதறார்கள். இந்த படையணிக்கு பொறுப்பான படைத்தளபதி சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். ரஷ்யாவுக்குள்ள போர் நடக்குதுங்கிறத இப்ப உலகம் பாக்குதுல்ல அப்படின்னு. உலகம் தான் கிரெம்ளினை தாக்கும் போதே பாத்துருச்சப்பா. அதுல ஏற்படாத பிரஷரு, ஏற்படாத கெட்ட பேரு, பார்டர் ரீஜனுக்குள்ள இவ்வளவு வீரர்கள் புகுந்தார்கள் அப்படிங்கிறதுல ஏற்பட போதா அப்படின்னு கேட்டா ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதான் ஜெயிச்சிட்டார்கள் அப்படின்னா இது ஒரு பேச்சாவே இருக்காது. உண்மையை சொல்ல போனா ஜெயிச்சிட்டார்கள் அப்படிங்கிறதா அந்த 1000 வீரர்களும் உக்ரைன் திரும்ப போறது கிடையாது. இந்த 1000 வீரர்களும் கணிசமான சேதாரத்தை ரஷ்யர்களுக்கு கொடுக்குறார்களா அப்படின்னு கேட்டா ஏறக்குறைய இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்ச காசா ஆட்கள் மாதிரிதான் ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா அங்க பெரிய அளவு இராணுவ கட்டமைப்பெல்லாம் இல்லை. இவர்கள் தாக்குறது பூராமே பொதுமக்களோட குடியிருப்பு, 1, 2 முக்கியமான சேமிப்பு கிடங்கு. அதை தாண்டி இவர்களால வேற எதுவுமே அங்க தொடுறக்கே இல்லை. அப்படி இருக்கும்போது பொதுமக்களோட குடியிருப்பை தான் தொடுறார்கள். அதைத்தான் ரவுண்ட் அப் பண்ணி இன்னைக்கு ரஷ்ய ராணுவம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. சரி, இங்க இந்த அளவு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆன அப்பாடு பெலாரஸ் எல்லைகள்ல இப்ப பெலாரஸ் தன்னோட ராணுவத்தை குமிக்க ஆரம்பிச்சிருக்கு. லைட்டா அப்படி உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா கூட தாக்கு பிடிக்க முடியுமா, அவர்களை தடுக்க முடியுமானா இன்னமும் பல வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்பணும். அனுப்புறதுக்கு இங்க உக்ரைனுக்கு திராணி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறதா. ஆட்களும் இல்ல, ஆயுதங்களும் இல்ல. சரி, பெலாரஸ் போர்ல குதிச்சிருச்சு அப்படின்னு கியோமியோன்னு கத்தலாமானா கத்தி என்ன பிரயோஜனம்? இந்த உக்ரைன் யுத்த காலத்தை போக்கஸ் பண்ணா அமெரிக்காவுக்கும் நேரம் கிடையாது, ஐரோப்பாவுக்கும் பொருளாதார பலம் கிடையாதுங்கிற நிலைமையில நிற்கும் போது இந்த வேடிக்கையெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுதான். இப்ப பெலாரஸ் நாட்டுக்குள்ள உக்ரைன் ராணுவம் புகுந்துருச்சு, ஆர்ட்லரி தாக்குதலை தொடுத்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேரளவுல சில எல்லைகள்ல பெலாரஸ் ராணுவம் தட்டுனாலும் ஓகே தான். இல்ல ரஷ்ய ராணுவம் அங்கிட்ட இருந்து உள்ளுக்குள்ள வந்து அடிச்சாலும் ஓகே தான். பெரிய அளவுல ரணகளமாயி போயிடும். இப்படி ஒண்ணுக்கும் உதவாத ஒரு படையெடுப்பை ரஷ்யாவுக்குள்ள நடத்துனது மூலியமா என்ன சாதிச்சார்கள் அப்படின்னா அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே அதான். நாங்க சாதிச்சது என்ன அப்படின்னா ரஷ்யாவை போற உணர வைக்க போறோம் அப்படிங்கிறதான். சரிடா, இப்ப அங்க வீரர்கள்லாம் காலி. ரஷ்யா அதை பெரிய அளவு எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி போயிருச்சு. இன்னும் சொல்ல போனா வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்ப என்னடா சொல்றீங்க அப்படின்னா 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் ரஷ்யா மண்ணுக்குள்ள வெளிநாட்டு ராணுவம் புகுந்தது இதுதான் முதல் முறை அப்படின்னாங்க. 2வது உலக போருக்கு அப்புறம் ரஷ்யா பெரிய அளவு யுத்தத்தையே சந்திக்கலையாடா. அதாவது ரஷ்ய எல்லைகள்ல யுத்தமே நடக்கலையே. இவனுங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ரஷ்யால உள்நாட்டு புரட்சி நடந்துருச்சு, பார்டர் ஏரியா எதுவுமே ரஷ்ய அதிபர் புட்டினோட கண்ட்ரோல்ல இல்லைன்னாங்க. அப்ப அது பொய். அந்த பொய்யோட துணை பொய் இது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். பெரிய அளவு சாதனைகள் கிடையாது, வேதனைகள் மட்டும்தான். அதே மாதிரி ரஷ்யா இதோட எதிர்த்தாக்குதல் அப்படிங்கிறது களத்துல நடக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே காட்டுறார்கள் தங்களோட வீரியத்தை. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்து பெரிய சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் நேரடியா ஜெலன்ஸ்கியோட தலைக்கு குறிவைக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நாளா எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய அணு ஆயுத தாக்குதலுக்கு இது வழிவகுக்கும் அப்படிங்கிறதா பெரும்பாலான ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் சொல்றார்கள். இன்னும் சொல்ல போனா மெயினான டிக்கெட்டுகளே 3 பேர் தான். ராணுவ தளபதி, உளவுத்துறை தலைவர், ஜெலன்ஸ்கி.
வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த 3 இடத்துக்கும் ஸ்டஃபில் பண்றதுக்கு 3 ஆசாமிகள் ரெடியா தான் அமெரிக்கா வச்சிருக்கு. அந்த 3 நபர்கள ரஷ்யா வேட்டையாட போதுங்கிறார்கள். சில ரஷ்ய டெலகிராம் சேனல்கள். 2ல ஏதாச்சும் ஒண்ணு இதுக்கு பதிலடியா நடந்தே தீருங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.